ஒரு நல்ல அரசுக்கான அளவுகோலுங்கிறது என்ன அப்படின்னா, முடிந்தவரை குற்றம் நடக்காமல் தடுக்கணும். ஒருவேளை அப்படி குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தை எவ்வளவு விரைவா கண்டுபிடிச்சு அதுக்குள்ள தீர்வு கொடுக்க முடியும். தமிழ்நாட்டுல குற்றங்கள் நடைபெறுவது குறைந்து கொண்டு இருக்கிறது. இது எதிர்கட்சிகள் அரசியலுக்கு குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஒரு பூதாகாரமா ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்க முடியுமான்னு பாக்குறாங்க. The primary presumption that the upward swing in police data indicates an increase in crime and thus a reflection of the ineffectiveness of the police is fallacious. குற்றங்கள் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரே காரணமே, ஒரே புள்ளி விவரமே போலீஸ் சரியில்லை அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. பொதுமக்களிடையே கல்வி உணர்வு அதிகமாச்சுன்னா, அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான அவங்களுடைய பொறுப்புணர்ச்சி அதிகமாச்சுன்னா, அரசாங்கம் குடிமக்கள் சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாரா இருந்துச்சுன்னா, இந்த சூழ்நிலையில தான் மக்கள் குற்றங்களை வெளியில சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு துணிச்சல், தைரியம் கிடைக்கும். குற்றங்கள் ரொம்ப குறைவா காட்டுறாங்க அப்படின்னா குற்றம் நடக்காம இல்லை. அந்த மக்கள் குற்றத்தை வெளியில சொல்றதுக்கே ஒரு பயப்படும்படியான சூழ்நிலை அங்க இருந்ததுன்னா அங்க குற்றம் இல்லைன்னு தான் ரெக்கார்ட் ஆகும். இங்க இவ்வளவு குற்றங்கள் வெளியில வருது அப்படிங்கறதே நம்ம தமிழ்நாடு ரொம்ப நல்ல நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஆட்சியின் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க தானே காவல் நிலையத்துக்கு புகார் சொல்லுவாங்க. நீங்க அந்த வெளியில தெரியற வர்ற 1-2 குற்றத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்றது உண்மையிலே முழுக்க முழுக்க அரசியலுக்காக செய்கின்ற மைச்சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி திரு பாலமுருகன் ஐயா அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சிடும். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கான விடியல் ஆட்சி, பெண்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆட்சியாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ஆட்சியில் தான் பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பா சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் வச்சு இப்ப போராட்டமும் நடத்துறாங்க. இதை எப்படி எடுத்து, அது தேர்தல் வர இந்த சமயத்துல 2 விஷயங்களை பார்க்கணும். இதுல ஒண்ணு புள்ளி விவரங்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவு அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா அப்படிங்கறத நம்ம புள்ளி விவரப்படி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சமீபத்துல போன வாரம் கூட தமிழ்நாடு அரசோட உள்துறை செயலாளரும் டிஜிபி அவங்களும் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தாங்க, ஒரு பிரஸ் மீட்டிங்ல, குற்றவியல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கல, மாறா குறைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி. அதனால குற்றங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறது பொத்தாம் பொதுவா நம்ம அந்த மாதிரி சொல்லிட முடியாதுங்க. ஆனால் ஒரு சில இடங்கள்ல குற்றங்கள் நடக்குது, அது எல்லாருடைய நாலெட்ஜுக்கும் வருது. அதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது, இதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல அரசுக்கான அளவுகோலுங்கிறது என்ன அப்படின்னா, முடிந்தவரை குற்றம் நடக்காமல் தடுக்கணும். ஒருவேளை அப்படி குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தை எவ்வளவு விரைவா கண்டுபிடிச்சு அதுக்குள்ள தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கறது பார்க்கணும். இதுதான் ஒரு அரசாங்கத்துடைய உண்மையான நடவடிக்கை, நல்ல அரசாங்கம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த வகையில பார்க்க போனா, இன்னைக்கு இந்தியா முழுக்க இத்தனை மாநிலங்கள்ல காவல்துறைங்கிறது மாநில பொறுப்புல வர்றது. எல்லா மாநிலங்களோட காவல்துறை செயல்பாடுகளை நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா, அதுல தமிழ்நாடு போலீஸோட செயல்பாடுகள் கண்டிப்பா ஒரு உயர்ந்த டாப் 5 அந்த மாதிரி அளவுல தான் நடந்துகிட்டு இருக்குது. இதுல பெரிய அளவு குற்றங்கள்லாம் அதிகமா நடைபெறல. அதனால இது 2 பிரிச்சு பார்க்கணும். ஒண்ணு, குற்றங்களோட எண்ணிக்கை அதிகமாக இல்லை. 2வது, குற்றங்கள் நடக்குது, அந்த குற்றங்கள் செய்யறது சமுதாயத்துல வாழுற மக்கள். அப்போ அந்த குற்றங்களை நடக்காம தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எவ்வளவு ஒரு அரசாங்கம் எடுக்கிறாங்க அப்படிங்கறத வச்சுதான் நம்ம ஒரு அரசாங்கத்தை இடம் போடணும். அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தாண்டி சிலர்கள் குற்ற செயல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியா எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறாங்க, அந்த விதமான குற்றங்கள்ல இருந்து எப்படி அப்பாவி மக்களை பாதுகாக்கிறாங்க, இந்த 2 பிரிவா நம்ம பிரிச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல குற்றங்கள் நடைபெறுவது குறைந்து கொண்டு இருக்கிறது. இது எதிர்கட்சிகள் அரசியலுக்காக அபாண்டமா பழி சொல்றதோ இல்ல ஒரு தேர்தல் நேரத்துல இத ஒரு எலெக்ஷன் இஷ்யூவா மாத்தி கிட்டத்தட்ட 4 வருஷம் கம்மன் இருந்துட்டு இப்ப கரெக்டா தேர்தல். அதாவதுங்க, தமிழ்நாட்டுல கடந்த 5 ஆண்டுகளா நடக்கிற ஆட்சி எல்லா வகையிலுமே ரொம்ப ஒரு மிக சிறந்த ஆட்சி. சமூக வளர்ச்சியாகட்டும், பொருளாதார வளர்ச்சியாகட்டும், இல்ல மாணவர்களுடைய கல்வி புரட்சிக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், இல்ல தொழில் புரட்சி ஆகட்டும், ஒரு பெரிய பாய்ச்சல் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய பாய்ச்சல் நடக்கும்போது ஏதாவது குறை சொல்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குமா அப்படின்னு தேடி தேடி பார்த்து
இந்த மாதிரி அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கிற குற்ற செயல்களை எடுத்து பெரிதுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனா எதிர்க்கட்சிகள் கடந்த 2-3 ஆண்டுகள்லயே கூடமே இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்ததுன்னா ஒரு மத மாற்ற நடவடிக்கை நடக்குது, சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு, அப்புறம் வந்து வன்புணர்வு, பாலியல் வன்புணர்வு நடந்துருச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை எங்கோ ஒரு இடத்துல நடந்ததுன்னா இன்னைக்கு மீடியா ரீச் இருக்கிறதுனால நம்ம மக்கள் எல்லாமே போன்ல உடனடியா பாக்குறோம். இன்னைக்கு ஒரு செயல் ஒரு ஊர்ல எங்கேயாவது நடந்ததுன்னா அங்க இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஊர்ல கூட உடனடியா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பரபரப்பான செய்தி கொடுக்கறது இருக்கிற ஒரு ஆர்வத்துல எதிர்கட்சிகள் எங்கேயாவது ஏதாவது குறை சொல்ல முடியாதான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா ஒரு மிக சிறந்த ஆட்சி நடக்கும்போது குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஒரு பூதாகாரமா ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்க முடியுமான்னு பாக்குறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நடவடிக்கைன்னு தான் சொல்லணுமே தவிர ஒரு பொறுப்பான ஒரு அரசியல்வாதிகளுக்கான நடவடிக்கைன்னு சொல்ல முடியாதுங்க. எதிர்கட்சி ஆகட்டும் ஆளுங்கட்சி ஆகட்டும் இருக்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அரசியலுக்கு புதுசு, இப்பதான் வந்திருக்கிறேன். ஆனால் அரசியலை ஏறத்தாழ 40-45 வருடங்களா ரொம்ப ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னாங்க, நம்ம அரசியல்வாதிகளுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி வேணும். எந்த செய்திகளை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும், எந்த செய்திகளை அரசுகிட்ட கொண்டு போகணும், எந்த செய்திகளுக்கு எல்லாரும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா உணர்ந்து நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்குங்க. மகளிர் குற்றங்கள் அப்படின்னு நம்ம இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, போன வருஷம் ஜனவரி மாசம் 2025 தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த ஆன்டி ஹராஸ்மெண்ட் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுல வந்து நோ கான்டாக்ட் நோ ஹராஸ்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் ப்ரொவிஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் ஏற்கனவே 2005 டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல இருக்குது. அதை வந்து இதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த ஆக்டை பத்தி எல்லாம் தெளிவா நம்ம எடுத்துக்கொண்டு போய் சொல்ல வேண்டியது, என்ன கேட்டா பொதுமக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியது அரசியல்வாதிகளோட கடமை. அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற அதனால இந்த ஆட்சியே ரொம்ப மோசமான ஆட்சி அப்படின்னு கெட்ட பெயர் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றதான அரசியல் நடவடிக்கையா தான் இதை நான் பாக்குறேங்க. இல்ல இப்ப பாஜக ரைட் விங் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கிற செயல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. குறிப்பா அவர்கள் சார்புடையவர்களா இருந்தா பாதுகாப்பு. நேற்று கூட மகாராஷ்டிரால ஒரு சாமியாரோட ஆசிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா 59 பெண் டிரைவர்கள் கிடைச்சது. அதுல 50 பெண்களுடைய ஆபாசமான வீடியோக்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அசோக் கிராந்த் ஒரு சாமியாரோட கிடைச்சிருக்குது. ஆனா அவரு மேல கைது நடவடிக்கை எடுக்காம எடுத்து நேற்றுதான் திடீர்னு கைது பண்றாங்க அப்படின்ற சம்பவம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் யாரா இருந்தாலுமே குற்றம் செய்தவர்களை கைது செய்து தண்டனை வாங்கி கொடுக்கிற ஒரு ஆட்சியா தான் இந்த ஆட்சி இருக்கு. குற்றம் நடக்காம எந்த ஆட்சியிலும் இருக்காது. குற்றம் நடந்ததுனாக்கா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனாலும் இந்த விமர்சனங்கள் வந்து இப்ப வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்னவா இருந்தது? தேர்தல் தாங்க. ஏதாவது கெட்ட பேர் கொண்டு வர முடியாதா இந்த அரசுக்கு? இது ஆரம்பிக்கும் போதே மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க, இது எல்லாருக்குமான ஆட்சியா இருக்கும். எனக்கு ஓட்டு போடாதவங்க கூட நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடாம விட்டோமே அப்படின்னு வருந்தி அடுத்த முறை எங்களுக்கு ஓட்டு போடுற ஒரு ஆட்சியா தான் நாங்க கொடுப்போம்னு 2021 சொன்னாங்க. இந்த 5 ஆண்டுகள் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்கும் போது நம்ம ஏதாவது ஒண்ணு எடுத்து குறை சொல்லுவோமேன்னு சொல்றாங்கன்னு தான் தோணுதுங்க. இன்னொரு விஷயம் இதுல எனக்கு சொல்லணுங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படின்னு ஒண்ணு ஒன்றிய அரசோட உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. அவங்க ஒவ்வொரு ஆண்டும் கிரைம்ஸ் அப்படின்னு ஒரு மேனுவல், அந்த ஆண்டோடைய இந்தியா முழுக்க நடந்த பல்வேறு குற்றங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் போடுறாங்க. கிரைம்ஸ் 23 அப்படின்னு சொல்லி இப்ப 2023க்கான ஒரு புத்தகம் கடைசியா வந்திருக்குது. அந்த புத்தகத்துல இருக்கிற புள்ளி விவரங்கள் எல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியுதுங்க. தமிழ்நாடு காவல்துறை உண்மையிலே ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த புத்தகத்தோடைய ஒரு முன்னுரையில ஒரு சின்ன வாக்கியம் இருக்கு. அதை நான் வந்து சொல்ல விரும்புறேன். The presumption that crime occurs because of the failures of police therefore exhibits a lack of mature understanding of the theories of criminal behavior. அதாவது குற்றம் நடந்தாலே போலீஸ் நிர்வாகம் மோசமான நிர்வாகம், அந்த போலீஸ் நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் இப்படின்னு தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு சின்ன குற்றத்துக்கு கூட போலீஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, காவல்துறை சரியில்லைன்னு சொல்றது, இது வந்து மத்திய அரசோடைய ஒன்றிய அரசோடைய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் இருக்கிற கொட்டேஷன் நான் எடுத்து சொல்றேன். இட் லேக் ஆஃப் மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த தியரிஸ் ஆஃப் கிரிமினல் பிஹேவியர். இது மற்றவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, எல்லாம் படித்து எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு லேக் ஆஃப் மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பேசுறாங்க அப்படின்னு தான் இதுல இருந்து எடுத்துக்க முடியும். அதுல இன்னொரு கருத்தை சொல்றாங்க.
The primary presumption that the upward swing in police data indicates an increase in crime and thus a reflection of the ineffectiveness of the police is fallacious. அதாவது குற்றங்கள் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரே காரணமே, ஒரே புள்ளி விவரமே போலீஸ் சரியில்லை அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்களிடையே விழிப்புணர்வு அதிகமாச்சுன்னா, பொதுமக்களிடையே கல்வி உணர்வு அதிகமாச்சுன்னா, அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான அவங்களுடைய பொறுப்புணர்ச்சி அதிகமாச்சுன்னா, அரசாங்கம் குடிமக்கள் சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாரா இருந்துச்சுன்னா, இந்த சூழ்நிலையில தான் மக்கள் வந்து குற்றங்களை வெளியில வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு துணிச்சல், தைரியம் கிடைக்கும். இப்ப பாரதிய ஜனதா கட்சின்னு இல்ல, பொதுவாவே நம்ம நிறைய மாநிலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னம்னா, குற்றங்கள் ரொம்ப குறைவா காட்டுறாங்க அப்படின்னா குற்றம் நடக்காம இல்லை. அந்த மக்கள் வந்து குற்றத்தை வந்து வெளியில சொல்றதுக்கே ஒரு பயப்படும்படியான சூழ்நிலை அங்க இருந்ததுன்னா அங்க குற்றம் இல்லைன்னு தான் ரெக்கார்ட் ஆகும். ஆனா உண்மையிலே போய் கள நிலவரத்தை பார்த்தோம்னா அங்க குற்றங்கள் அதிகமா நடந்திருக்கு. நான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் சுத்தி இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மக்கள் ஒரு குற்றத்தை கொண்டு வந்து போலீஸ்ல புகார் கொடுக்கிற அளவோ இல்ல விழிப்புணர்வு பேசுற அளவுக்கோ மனித உரிமை செயல்பாட்டாளர்களுமே, நீங்க பாத்தீங்கன்னா இந்திய அளவுல நிறைய மாநிலங்கள்ல ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் போய் எங்கேயாவது ஒரு பிரச்சனை கிளப்பினா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒண்ணு அவங்களை கைது செஞ்சு உள்ள வச்சிருவாங்க, இல்லாட்டி அவங்கள செயல்பட விடாம தடுத்துருவாங்க. இங்க இவ்வளவு குற்றங்கள் வெளியில வருது அப்படிங்கறதே நம்ம தமிழ்நாடு ரொம்ப நல்ல நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். அது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இது அதாவது ஆட்சியின் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க தானே காவல் நிலையத்துக்கு வந்து புகார் சொல்லுவாங்க. போய் எனக்கு இந்த ஆசிட்டு நியாயம் கிடைக்கும்னாதான் போய் சொல்ல முடியும், பயந்து ஒதுங்கிடுவாங்க. அப்போ ஒரு நல்லாட்சி நடக்கிறதுனாலதான் குற்றங்கள் வெளியில தெரிய வருது. நீங்க அந்த வெளியில தெரிய வர்ற 1-2 குற்றத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்றது உண்மையிலே முழுக்க முழுக்க அரசியலுக்காக செய்கின்ற, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான ஒரு செயல்பாடு. எதிர்கட்சிகள் இதை மாத்திக்கணும் அப்படிங்கறது என்னோட ஒரு கருத்துங்க. இன்னமும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யற காவல்துறை பங்களிப்பு இன்னும் என்னென்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமா செய்ய வேண்டியதுங்க விழிப்புணர்வு. ஏன்னா பெண்கள் பாதுகாப்புக்கான எல்லா விதமான சட்டங்களும் நம்மள்ட்ட இருக்குதுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த நோ கான்டாக்ட் நோ ஹராஸ்மெண்ட் ஆர்டர்னு ஒண்ணு சொன்னேன். இந்த நோ கான்டாக்ட் நோ ஹராஸ்மெண்ட் ஆர்டர்ங்கிறது எந்த ஒரு பெண்ணும், ஒரு ஆண் வந்து எந்த வகையிலேயாவது ஹராஸ் பண்ணா, துன்புறுத்தல்ங்கிறது செயல்கள்ல இருக்கலாம், வார்த்தைகள்ல இருக்கலாம், இல்லாட்டி அதாவது ஒரு மெயில் அனுப்பலாம், SMS மூலயமா கூட துன்புறுத்தலாம், சைபர் ஸ்டாக்கிங் பண்ணலாம், இந்த மாதிரியான போன் மூலயமா துன்புறுத்துறது, இல்லாட்டி அவங்க மனசை புண்படுத்துற அளவு அவங்கள பேசுறது, இல்லாட்டி உடல் ரீதியா துன்புறுத்துறது, இந்த மாதிரியான எல்லா விதமான துன்புறுத்தல்களையும் தடுக்கிறதுக்காக ரொம்ப எளிமையான ஒரு ப்ராசஸ். இந்த பெண்கள் பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துல போய் இந்த குறிப்பிட்ட நபரால எனக்கு துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புகார் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த காவல் நிலையத்துல இருக்கிறவங்க அந்த புகாரோடைய உண்மைத்தன்மையை உறுதி செஞ்சுக்கிட்டு உடனடியா ஒரு RDO கிட்ட போயிட்டு, வேற எங்கேயும் பெரிய அளவு நீதிமன்றத்துல போய் காவல்துறையில விசாரணை நடத்தி நீதிமன்றத்துக்கு போய் தான் ஆர்டர் வாங்கணும் இல்லைங்க. RDO கிட்ட போயிட்டு இவங்களுடைய புகார் உண்மையான புகார், இந்த புகாருக்கு முகாந்திரம் இருக்குது, அதனால இவங்களை யாரு துன்புறுத்துறாங்களோ அவங்களுக்கு ஒரு நோ கான்டாக்ட் நோ ஹராஸ்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ, ப்ரொடெக்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லலாம். RDO இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நபரால அந்த பெண்ணுக்கு அதற்கு அடுத்து எந்த வகையிலும், ஈவன் ஒரு SMS கூட அவர் அனுப்புனாரு அப்படின்னா அவரு மேல வந்து அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவருக்கு முதல் தவறா இருந்தா, குற்றமா இருந்தா 1 லட்சம் ரூபாய் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். 1 ஆண்டுல இருந்து 5 ஆண்டு வரலையும் சிறைக்கும் அனுப்ப முடியும். ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ்னா 5 ஆண்டுக்கு மேலேயும் சிறைக்கு அனுப்ப முடியும். 10 லட்சம் ரூபாய் வரலையும் அவருக்கு பெனால்டி போட முடியும். அதாவது இது வந்து சிவில் கேஸ்ல இருந்து கிரிமினல் கேஸா மாத்தி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். இதுல என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் சில பேரு புகார் அளிக்க முன் வரலன்னா இந்த சட்டத்துல கொடுத்திருக்கிற ஒரு விஷயம், அந்த பெண்கள் தான் வந்து புகார் அளிக்கணும்னு இல்லைங்க. அந்த பெண்களுடைய புகாரை காவல்துறையில வெளியில சொல்லாம கேட்டு வாங்கிட்டு அந்த காவல்துறை அதிகாரியே கூட போயிட்டு RDO ஆபீசர் RDO பார்த்து இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு வாங்க முடியும்.
அதாவது பெண்களுடைய பிரைவசி அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு எந்த தகவலும் வெளியில வராது. ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களால அந்த சமுதாயத்துல சுதந்திரமா நடமாட முடியும். இப்ப இதுக்கான அவேர்னஸ் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமைங்க. சட்டங்கள் இருக்குதுங்க, சரியான அமைப்புகள் நம்மள்ட்ட இருக்குது, கேள்வி கேட்டா பதில் சொல்ற அரசாங்கம் நம்மள்ட்ட இருக்குது, விழிப்புணர்வு இருக்கிற மனித உரிமை செயல்பாட்டர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ ஒரு சமூகமா நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். காவல்துறை இதுக்கு உதவி செய்யறதுக்கு எப்பயுமே தயாரா இருக்கும் அப்படிங்கறத என்னோட எண்ணம். நிறைய நேரம் அதை பார்த்திருக்கோம். இல்ல இன்னொரு விஷயங்க, இப்ப நைட் வேலை செய்யற பெண்களுடைய பாதுகாப்பு இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா காவல்துறை SOS ஆப் எல்லாம் நிறைய கொடுத்து, ஆனா அதை பத்தின விழிப்புணர்வு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பல பேர் வந்துட்டு அவங்க போன்ல அந்த ஆப்பே வச்சுக்கிறது கிடையாது. ஒரு நல்ல செக்யூரான சிஸ்டத்தை கொடுத்துமே, ஈஸியா கான்டாக்ட் பண்றதுக்கான சிஸ்டம் கொடுத்துமே இன்னைக்கு அதை வச்சு இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா OTT பிளாட்ஃபார்ம் தான் எல்லா போன்லயும் இருக்கிறதா முக்கியமான இது இல்லை. இதை டிஃபால்ட்டாவே கொண்டு வரதுக்கு அரசாங்கம் பண்ணல. இல்லைங்க, இது அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் அப்படின்னு நம்ம கட்டாயமா கொண்டு வர முடியாது. மொபைல் போன் எங்க வேணாலும் வாங்குவாங்க, எங்க வேணாலும் கொண்டு வருவாங்க. பிராக்டிக்கலா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். வெளியூர்ல இருந்து வர்றவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வந்த உடனே இந்த ஆப் அவங்க போன்ல போகுது அப்படின்லாம் நம்ம பண்ண முடியாது. இந்தியா முழுக்க கொண்டு வரலாம். அது தொலைத்தொடர்பு துறை, இந்திய அரசோட தொலைத்தொடர்பு துறை இந்த மாதிரியான ஒரு ஆப்பை இது நிறைய இடங்கள்ல நடக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல ஒரு திட்டம் நல்லா செயல்பாட்டுல இருந்ததுன்னா அதை ஒன்றிய அரசு எடுத்து எல்லா மாநிலங்களுக்கும் அதை கொண்டு போகலாம். அந்த மாதிரி இந்த காவல் உதவி செயல் திட்டம், இந்த செயலிய போன்ல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படிங்கறத ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாங்க. அப்புறம் பிங்க் ஸ்குவாடுன்னு கூட நம்ம தமிழ்நாடு காவல்துறையில வச்சிருக்கிறாங்க. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடக்கிற இடத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா SOS அனுப்புனீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அந்த பிங்க் ஸ்குவாடு வந்துடும். எஸ்பெஷலி நைட்ல பெட்ரோல்லாம் ரொம்ப அதிகமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொது இடங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுதோ அதை எல்லாத்தையும் தொடர்ந்து காவல்துறை சரி பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதற்கான விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டியதான் நம்முடைய முக்கியமான வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சி மேல முக்கியமா வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், நீட் தேர்வை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா ஆட்சியை முடிய போற சமயத்துல இன்னும் நீட் தேர்வு ஒழிக்கப்படாமலே இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய குறையா எதிர்கட்சிகளா கிண்டல் செய்யப்படக்கூடிய சூழலுக்கு போயிருக்குது. இதை எப்படி எடுத்துக்கீங்க? நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்குது. அந்த கேஸ் போன ஆண்டு நவம்பர்ல நம்ம அதை கேஸ் தமிழ்நாடு அரசு ஃபைல் பண்ணியிருக்குது. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை சரியான வழியில எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு. நீட்டுங்கிறது இந்தியா முழுமைக்கும் அவங்க கொண்டு வந்த ஒரு தேர்வு. அடிப்படையில இந்த காம்படிட்டிவ் தேர்வுனால வர்ற பிரச்சனைகள் என்னங்கிறத ராஜன் கமிட்டி தமிழ்நாடு அரசு வந்த உடனே அமைச்சது. அவங்க நிறைய கருத்துக்கள்லாம் அதுக்கு சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதுக்கு விதிவிலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு அனுப்புனாங்க. அந்த சட்டத்தை ஆளுநர் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்க. குடியரசுத் தலைவரும் கன்சென்ட்டை வித்ஹெல்டு பண்ணாங்கன்னு சொல்லி தான் இப்போ நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போயிருக்குது. உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு முக்கியமா 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற விதிமுறைகளையும் ஒரு மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில இருக்கிற அந்த பெடரலிசம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கறதும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. 2வது, சட்டசபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சட்டசபை முழு மனதோட இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தாம இருக்கிறது சரியா? இது ரொம்ப ஒரு பெரிய கேள்விங்க. உச்சநீதிமன்றம் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பழைய இதை பார்த்தோம்னா நடைமுறைகளை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஆதரவான தீர்ப்பு தான் உச்சநீதிமன்றத்திலிருந்து வரும்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீட்டு தேர்வு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது ஒரு சட்ட போராட்டங்கள் சில நேரம் உடனடியா தீர்ப்பு கிடைக்கும், சில நேரம் தள்ளி கிடக்கும். அந்த போராட்டமே எடுக்காம தமிழ்நாடு அரசு அதை பத்தியே கவலையப்படாம அமைதியா இருந்தது அப்படின்னா தமிழ்நாடு அரசு நீங்க ஏன் நீட்டு தேர்வுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு கேள்வி கேட்கலாம். ஒவ்வொரு கட்டமும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு வேற இருக்கு. அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு இல்லைங்களா? நாங்க என்ன செய்யறோம் அப்படிங்கிறத மூடி வச்சு மறைமுகமா பழைய அரசுகள்லாம் சில நேரங்கள் அந்த மாதிரி செஞ்சது. நீட்டு தேர்வுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைவேற்றின தீர்மானத்தை கூட அனுப்பாம கூட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது நமக்கு. அந்த மாதிரி ஒரு மூடி மறைச்சி செயல்படுற அரசாங்கமா இல்லாம ஒவ்வொரு
கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போதும் நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறோம், எந்த அடிப்படையில் எடுக்கிறோம்னு அரசாங்கம் சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஆண்டு தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அடுத்த ஆண்டு நீட்டு தேர்வுக்கு முடிவதற்கு முன்பால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும் பட்சத்துல அடுத்த ஆண்டு மாணவர்களுக்கு நீட்டில இருந்து விதிவிலக்கு கிடைக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். கோர்ட்ல இருக்கிறதுனால நம்ம தீர்ப்புக்காக காத்திருப்போம். இல்ல இன்னொரு விஷயங்க, நீட் தேர்வால வந்து பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. நீட் கொலைகள்னே அதை வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பல மாநிலங்கள்லயும் அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் தொடர்ந்து இதுக்காக சட்ட போராட்டமும் களப்போராட்டமே நடத்துதே தவிர மற்ற மாநிலங்கள் ஏன் இதுல அமைதி காக்கணும்? எந்த விதமான மாநில உரிமைக்கான போராட்டம்னு எடுத்துக்கிட்டாலும் அது தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிக்குது, அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு போகுது. இப்ப கர்நாடகா சொல்லி இருக்குது எங்களுக்கும் நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வகையில நம்ம தமிழ்நாடு அரசையும் பாராட்டணும். இதற்கான அடிப்படைகள்லாம் உருவாக்கி கொடுத்த திராவிட இயக்கத்தையும் நம்ம உண்மையிலே நன்றியோட நினைச்சு பார்க்கணும். ஏன்னா வரும் முன் அதை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கண்டுபிடிச்சு நோய் நாடி நோய் முதல் நாடி முதல் நாடி அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா. இது ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம எடுத்து வைக்கிறோம். அதை முதல்ல எடுத்து வைக்கும் போது அதுக்கான அதை வந்து யாருமே அவ்வளவு பொருட்படுத்துறது இல்லை. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்றுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு வரும்போதுதான் இதுல என்னதான் பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம்னு ஆரம்பிக்கிறாங்க. அத அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இதனால நமக்கும் எதுவும் பாதிப்பு இருக்குதோ அப்படின்னு மூணாவதா கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியில வர்றாங்க. இது ஒருவேளை தமிழ்நாட்டுல நமக்கு வந்து இது போன்ற கொள்கைகள் அளவான விவாதங்கள் நிறைய பொதுமக்கள் மத்தியில நடக்கிறதும் அரசாங்கம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு தயாரா இருக்கிற அரசாங்கமும் இருக்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டை இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முன்னணி மாநிலமா ஒரு முன்னத்தி ஏர் மாதிரி போறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்குது. இந்த வகையில நம்ம உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அதுல வர்ற சாதக பாதகங்களை ஆராய்ஞ்சு முதல்ல குரல் கொடுக்கறது தமிழ்நாட்டு மக்களா தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.